நேத்து 30 ஜனவரி கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் செம ஃபால் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் பீஸ் அப்ராக்சிமேட்டா 10%, சில்வர் பீஸ் ஒரு 18% வரைக்கும் ஃபால் ஆச்சு. ஆன்லைன் மெட்டல்ஸ் லைக் இடிஎஃப் மட்டும் இல்ல, பிசிக்கல் கோல்ட் அண்ட் சில்வரும் செம அடி. ரீசெண்டா கோல்ட் அண்ட் சில்வர் ரேலினாலேயே அதர் மெட்டல் ஸ்டாக்ஸ் லைக் நேஷனல் அலுமினியம், வேதாந்தா ஸ்டாக்ஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் காப்பர், டாடா ஸ்டீல்ஸ் அப்படின்னு எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மெட்டல்னு குவாலிஃபை ஆகுதோ எல்லாமே ரேலி ஆகி ஆல் டைம் ஹைக்கு போயிருச்சு. நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயும்னு சொல்ற மாதிரி கோல்டுனாலேயே மற்ற எல்லா ஸ்டாக்ஸும் பிச்சுக்கிட்டு மேலே போயிருச்சு. அதனாலேயே கோல்ட் அண்ட் சில்வர் கூட சேர்ந்து நேற்று மொத்த மெட்டல் இண்டெக்ஸும் செம ஃபால் ஆயிருச்சு. நீங்கள் எந்த மெட்டல் ஸ்டாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நியர்லி ஒரு 5-10% இன்னும் அதுக்கு மேலே கூட ஃபாலோ ஆகிருக்கும். ப்ரைஸ் கம்மியானதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு மேஜர் ரீசன். 2026 இயரில் ஒரு மாதம் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே இந்த ரெண்டு மெட்டல்ஸும் 30-50% மேலே போயிருச்சு. அதனாலேயே குளோபலாக இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூஎஸ் ஃபெட் சேர்மன் ஜெரம் பவல் ஓட டென்யூர் முடிய போகுது. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வேணுங்கிற ஆளை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இன்னொரு நியூஸ். இந்த ரெண்டு ரீசனும் தான் நேத்தோட ஃபாலுக்கு காரணம். இந்த ஃபாலில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாதிச்சிருக்கிறதுக்கு தான் அதிக காரணம் இருக்குது. ஏன்னா இந்த டைம் பீரியடில் கோல்ட் அண்ட் சில்வரை நோக்கி தான் எல்லாரும் ஓடுறாங்க. எங்காவது லோன் வாங்கி கோல்டில் போடலாமா, எதையாவது விற்று கோல்டில் போடலாமா, மொத்த ஸ்டாக்கையும் செல் பண்ணி கோல்டில் போடலாமான்னு எஃப்ஓஎம்ஓ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மென்டாலிட்டியில் தான் ஓடிட்டுருக்கு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தான். நேற்று ஃபால் கூட ஒரு சின்ன பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாத்துக்கும். நான் கூட பர்சனலாக ஒரு 1 lakh நேற்று இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா கோல்டு இனி பழைய ரேட்டுக்கு வர்றது கொஞ்சம் டவுட் தான். கம்ப்ளீட்டாக கோல்டை நோக்கி ஓடாமல் நம்ம அலோகேஷன் பர்சன்டேஜில் ரொம்ப ஸ்டடியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ல ஒரு 25%, கோல்டில் 25%, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 25%, பாண்டில் ஒரு 25%ன்னு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ரெண்டுக்கு பின்னாடி கம்ப்ளீட்டாக ஓடக்கூடாது. நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டுக்கு பின்னாடி ஓடுனா கண்டிப்பாக அது பேக் ஃபயர் ஆகிறது உறுதி. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.